ஹரஹர நம பார்வதி பதஜே. ஹரஹர மகாதேவ. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாக்கும் செய் கருமம் கைகூட்டும், செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும். உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை, காதலால் கூப்புவர் தம்கை. கஜானன சுரசிரேஷ்ட விக்னேஷ கணநாயக, வாம் உபாஸ்ய ஜத்கர்ம தற்கர்ம சபலங்குரு. மகாகணபதஜே நமஹ. அன்பார்ந்த எங்களுடைய டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம பாடசாலை, சங்கரமடம், காஞ்சிபுரம். அலைபேசி 9865098370. அடியேனுடைய படிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது ஆங்கில புத்தாண்டு பலாபலன்கள் வருகின்ற 2025ஆம் ஆண்டிற்கான மேஷம் முதல் மீனம் ராசி வரையில் இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் விரிவான பலாபலன்களை பற்றித்தான் இந்த பதிவில் நாம் இப்போ பார்க்க இருக்கின்றோம். அதில் பார்த்தீங்கன்னா, மகம், பூரம், உத்தரம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த சிம்மராசி நேயர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு பலாபலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்குறோம். அதாவது கடந்த ஆண்டு பார்த்தோம்னா குரு பகவான் தங்களுக்கு சாதகமாக இல்லை, 10ஆம் இடத்துல இருந்து தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பு இதில் எல்லாம் பிரச்சனைகளை கொடுத்திருந்தார். சனி பகவானும் 7ஆம் இடத்துல இருந்து திருமண வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுத்திருந்தார். ராகு பகவான் 8ஆம் இடத்துல இருந்து பிரச்சனையை கொடுத்திருந்தார். இப்படியெல்லாம் பிரச்சனைகளை கொடுத்து வந்த கிரகங்கள் எல்லாம் இந்த ஆண்டு மாற்றங்களும் பயிற்சிகளும் ஏற்படுவதனால மிக மிக சிறப்பான யோகங்களை அடைவதற்காக நேரங்கள் வந்தாச்சு. சிம்மராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னா, இவ்வளவு நாளாக 2ஆம் இடம் குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம், தனஸ்தானம் அப்படிங்கிறது இந்த கேது பகவான் பயிற்சியே உங்கள் ராசிக்கே வரார். சிம்மத்தில் கேது. அப்போ மிகச்சிறப்பான யோகம் அப்படிங்கிறது உண்டாகுது. ஞானம், அறிவு, கல்வி, ஆன்மீக நாட்டங்கள், கோயில் கட்டுறது, கோயில் நிர்வாகம் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள், தியானம், தவம், யோகம் இதெல்லாம் கிடைக்கும். இருந்து வந்த பாவம், பழிச்சொல், அவவாதம், நம்ம மேலே இருந்து வந்த பழிச்சொல்லாம் நிவர்த்தியாகும். யாரோ ஏதோ தப்பு பண்ணியிருப்பாங்க எப்போவோ எங்கேயோ, அதை நாம் தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சித்தரிக்கப்பட்டிருப்போம். அதிலிருந்து உண்மை தெரிய வர நாம் வெளியில் வந்துடலாம், கவலைப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி சினிமாவில் வேலை செய்யக்கூடியவர்கள், கீழ்மட்ட ஊழியர்களிருந்து மேலே இருக்கக்கூடிய டைரக்டர் கடைசி எந்த வரைக்கும் மிகச்சிறப்பானதொரு யோகம் இந்த ஆண்டு உண்டாகும். ராசிக்கு 4ஆம் இடத்துல புதன் சென்றிருக்கிறார், மிகச்சிறப்பு. உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும். திடீரென்று பதவி உயர்வு நம்ம எதிர்பார்க்காம இருப்போம். எந்த தொழிலாக இருந்தால், ப்ரைவேட் கம்பெனியாக இருக்கட்டும், கவர்மெண்ட் ஜாபாக இருக்கட்டும், ஐடி கம்பெனியாக இருக்கட்டும், இதில் எல்லாம் திடீர்னு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, நாமளே ஹைக் கிடைக்கும். உத்தியோக உயர்வு ஏற்படும். தாய்மாமா வகையில் சொந்தங்கள் மூலமாக நன்மைகள் ஏற்படும். சில பேருக்கு திடீர் திருமணங்கள் நடைபெறக்கூடிய அமைப்பும் உண்டாகும். மனோபயம் நிவர்த்தியாகும். தாயார் வழி சொத்துக்கள் சில பேருக்கு கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. 5ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால பூர்வீக சொத்துக்கள் லாபம். பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெறுது. பூர்வீக சொத்துக்கள் நன்மையை தரும். தகப்பனாருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு, பாராட்டுக்கள் குவிந்த வண்ணங்கள். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு பெரும் செல்வம், பெரும் பதவி, பெரும் புகழ் இதெல்லாம் உண்டாகும். ஒரு வீட்டில் சூரியன், அது நன்மை. வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தும் வாங்கலாம். ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள் வாங்கலாம். நிர்வாகத் திறமை, பெரிய பெரிய போஸ்ட் இருக்காங்க, IAS, IPS, ஒரு துறையை நிர்வகிக்கக்கூடியவர்கள், தலைமை இடத்துல பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டு மிக மிகச் சிறப்பாக இருக்கும். சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு ராசிநாதன் 5ல் ஆரம்பத்தில் அருமை, மிகச்சிறப்பு. 7ஆம் இடத்துல சுக்கிரன் சனி சேர்ப்பை கண்டிப்பாக திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகுது. தடைபட்டு வந்த திருமணங்கள் கண்டிப்பாக நிச்சயிக்கப்படும். தள்ளிப்போன திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். விரும்பிய வரனை அடையலாம், விரும்பலாம், அதுவும் ஏற்படும். அதனால யாரையும் விரும்பலைன்னா விரும்பலாம், அந்த மாதிரி அமைப்பு உண்டாகும். சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால உலோகத் தொழில் பண்ணுறவங்க, வியாபாரிகள், வாகன சம்பந்தமான தொழில், இவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை. பேச்சின் மூலம் பல காரியங்களை சாதிக்கலாம். வெளியூர் பிரயாணங்கள், போக்குவரத்து, தண்ணீர் சம்பந்தமான தொழில்கள், கப்பல் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், கப்பல் படையில் பணியாற்றக்கூடியவர்கள், நிலத்தடி நீர் வேலை செய்கிறவங்க, மீனவர்கள், கடலில் வேலை செய்கிறவங்க, அந்த மாதிரி பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை இதிலெல்லாம் வேலை செய்யக்கூடியவங்க, ஜல சம்பந்தமாக தண்ணி கேன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் கூட இந்த ஆண்டு அப்படிங்கிறது எதிர்பாராத இரட்டிப்பான ஒரு வருமானம் அப்படிங்கிறது உண்டாகும். கவலைப்பட வேண்டியதில்லை. 8ஆம் இடத்துல ராகுவும் பயிற்சியாய் 7ஆம் இடத்துக்கு வருவதனால் அவசியம் திருமணம், கண்டிப்பாக திருமணம் நடந்தே தீரும். குழந்தை பாக்கியம் உண்டாகும். வம்சவருத்திகரம் ஏற்படும். பூமி, மனை, வீடு, செல்வம், செல்வாக்கு இவையெல்லாம் ஏற்படும். இவ்வளோ நாளாக 10ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் தொழில், உத்தியோகம், வேலை வாய்ப்பில் பிரச்சனைகளை கொடுத்திருந்தார். இப்போ 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார்.
வீட்டிற்கு தேவையான பொருட்கள் அனைத்தையும் வாங்கலாம். பொன் பொருள், ஆடை, ஆபரணம், வஸ்திரம், நகைகள், எதிர்பாராத தனவரவு, திடீர் பிரயாணங்கள் இவையெல்லாம் ஏற்படுத்தலாம். கடன் தொல்லைகள் நீங்கும். உடல் உபாதைகள், மருத்துவ செலவுகள் குறையும். தொழிலில் முன்னேற்றங்கள் அடையலாம். கல்வியில் சிறந்து விளங்கலாம். சிம்மராசின்னு எடுத்துட்டால் 99% நன்மைகள் அப்படிங்கிறது இந்த ஆண்டு புத்தாண்டு பலாபலன்களில் நீங்கள் பெறுகிறீர்கள். நாம் இது வரைக்கும் இந்த பொதுவான கோச்சார பலாபலன்கள் அப்படிங்கிறத வச்சு தான் இந்த பலாபலன்கள் சொல்ல முடியும். யூடியூப்பில் இந்த சேனலில் டிவோட்டினேஷன் ப்ளஸ் தொலைக்காட்சி இதில் எல்லாம் நம்ம நிறைய நிகழ்ச்சிகள், ஆன்மீக நிகழ்ச்சிகள் நாம் பண்ணிட்டு வரோம். பார்க்குறீங்க நீங்களுமே. கோச்சார ரீதியான பொதுவான பலன்கள், குரு பயிற்சி, சனி பயிற்சி, வக்கர பயிற்சி, புத்தாண்டு பலன்கள், இது மாதிரி நிறையா ஜோதிட சம்மந்தமாக, ஆன்மீக சம்மந்தமாக பார்க்குறோம். இதை பார்க்கறது அப்படிங்கிறது பொதுவான ஒரு விஷயம்தான். பொதுவான பலன்கள் 10ஓட 11 தான் பார்க்குறோம். நம்மளுடைய சொந்த ஜாதக கட்டங்களில் என்ன கிரகங்கள் வீக்காக இருக்குது, எந்த கிரகங்கள் நல்லா இருக்குது, 9 கிரகங்கள், 8 கிரகங்கள் நல்லா இருந்தும் ஒரே ஒரு கிரகம் சரியில்லை அப்படின்னா இந்த 8 கிரகத்தினுடைய நல்ல பலாபலன்களும் வீணாக போயிடும். எனவே இந்த ஜாதகம் அப்படிங்கிறது நாம் கேட்டு வாங்கிட்டு வர்றதில்ல, இறைவனாக பார்த்து கொடுக்கறது. அப்பேற்பட்ட ஜாதகத்தில் நமக்கு இருக்கக்கூடிய கெட்ட பலாபலன்கள் என்னென்ன, நல்ல பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? ஜாதகம் அவசியம் ஒரு தடவை பார்த்தா தான் தெரிஞ்சுக்க முடியும். நாங்கள்லாம் பாரம்பரியமாக எனக்கு தெரிந்து ஒரு 21 தலைமுறையாக நாங்கள் இந்த ஜாதகம் பார்த்துருவோம். தாத்தா, அப்பா, உப்பாட்டனார் இப்படியெல்லாம் அதனுடைய ஜாதிட அரிச்சுவடி நூல்கள், இந்த மாதிரி சித்தர்கள் இவங்களாம் எழுதி வைத்துட்டு போன நூல்கள் அடிப்படையில் தான் பலன்களை சொல்கிறோம். அதை வச்சு தான் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்கிறோம். அதனால் இந்த ஜாதகத்தை முழுமையாக பார்த்தால் மட்டும்தான் நமக்கு இண்டிவிஜுவல் பலாபலன்கள் நமக்கு மட்டும் எப்படி இருக்கும். இப்போ கன்னிராசின்னு எடுத்தால் கன்னிராசியில் பல கோடி பேர் இருப்பாங்க உலகத்தில். எல்லாத்துக்கும் பொதுவான பலன்கள் நமக்கு சூட் ஆகாது. நமக்குன்னு தனியாக இருக்கக்கூடிய சொந்த ஜாதகத்தை பார்த்தால் மட்டும்தான் முழுக்க முழுக்க தெரிந்து கொண்டு அதற்குண்டான தீர்வுகளை காண முடியும், பிரச்சனைகளை களைய முடியும். எனவே அவசியம் தாங்கள் சொந்த ஜாதகம் பார்த்து முழு பலாபலன்களையும் தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய இன்னல்களிலிருந்து வெளிவரணும். அதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எங்களுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 98650 இந்த எண்ணிற்கு தாராளமாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து முழு விவரங்களையும் பார்த்து எல்லா பலன்களையும் தெரிந்து கொண்டு சகல தோஷங்களிலிருந்து விடுபட்டு வாழ்வாங்கு வாழ இறைவனை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.